வணக்கம் அன்பு நண்பர்களே. இன்று ஒரு தகவல் என்ற நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. பாமர மக்களின் வாய்ச்சொற்களில் கவித்துவமாய் வருகின்ற வார்த்தைகள்தான் சொலவடைகள் என்று நேற்று நாம் பார்த்தோம். பாண்டித்தியம் நிறைந்தது பழமொழிகள். பாமர மக்களின் அந்த வெள்ளந்தியான மனதின் மண்மொழியும் மன வாசமுமே சொலவடைகளாக அறிமுகமாயிருக்கின்றது. பொதுவாக சொலவடைகள் ஒவ்வொரு இடத்திற்கு தகுந்தால, நிகழ்விற்கு தகுந்தால தன் பொருளை மாற்றிக்கொள்ளும். உதாரணமாக, கூறுகட்ட மாடு ஒன்று 7 கட்டு வைக்க தின்னு என்று ஒரு சொலவடை உண்டு. அந்த சொலவடையின் நோக்கம் என்னவென்றால், பால் கறக்க வரும்போது மடி சறக்காமல் எத்தி திரிகின்ற ஒரு மாடு வைக்கப்படப்பை கண்டவுடன் பாய்ந்து ஓடி அது சாப்பிடுகின்ற அந்த இதை தன்னுடைய ஆற்றாமையால் ஒரு விவசாயி வெளிப்படுத்துவதை போலத்தான் அந்த சொல்லாடல் இருக்கிறது. ஆனால் அதையே சற்று மாற்றி வேறொரு நிகழ்விற்கு வருவோமேனால், எந்த ஒரு வேலையையும் செய்ய மாட்டேன் என்று எற்றித் திரியும் தன்னுடைய மகனை, தன்னுடைய பிள்ளையை ஒரு தகப்பன் கண்டிப்பது போல அந்த வார்த்தையை அமைத்துக் கொள்ளலாம். கூறுகட்ட மாடு ஒன்று 7 கட்டு வைக்க தின்னு. நண்பர்களே, இது போன்று யதார்த்தவியல் நிறைந்த ஒரு மண் வாசம் நிறைந்த மொழிதான் சொலவடைகள். இன்னொரு சொலவடைகள் கூட உண்டு. நல்ல மாடுனா தான் உள்ளூர்லேயே விலை போகுமே. சண்டித்தனம் பண்ணாத ஒரு நல்ல மாடாக இருந்தால் அதை வளர்ப்பவன் விற்க வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலைக்கு வந்தால் அந்த ஊரில் உள்ள பிற விவசாயிகள் அந்த மாட்டை போட்டி போட்டு வாங்குவார்கள். ஆனால் அப்படி வாங்குவதற்கு வழி இல்லாத நிலையில் அந்த மாடு சண்டித்தனம் செய்வதாக இருந்தால் அதை என்ன செய்வார்கள்? வெளியூர் சந்தையிலே கொண்டு போய் தான் விற்பார்கள். அதைத்தான் அந்த மண் வாசம் நிறைந்த சொல்லாடலாக மக்கள் பதிவு செய்திருக்கின்றார்கள். அதையே சற்று வேறு விதமாக நாம் சொல்ல நேர்ந்தால், உள்ளூரிலே எந்த ஒரு வேலையும் செய்யாத ஒரு இளைஞன் அல்லது ஒரு மனிதன் வெளியூர் போய் பிழைக்கப் போகிறேன் என்று மூட்டை முடிச்சுக்களை கட்டிக்கொண்டு கிளம்பினால், அந்த ஊர் வயது மூத்த பெரியவர்கள் என்ன சொல்வார்கள் என்றால், இந்த ஊரிலே விவசாய வேலை இருக்கிறது, தோட்ட வேலை இருக்கிறது, பக்கத்தில் இருக்கின்ற கரும்பு ஆலை ஓடுகின்றது, ஏகப்பட்ட வேலை வாய்ப்புகள் இந்த ஊரில் இருந்தாலும் கூட இவன் இங்கிருந்து நான் வேறொரு இடத்திற்கு போய் பிழைக்கப் போகிறேன் என்று சொல்கிறானே என்ற வருத்தத்துடன் அந்த சொல்லை பதிவு செய்திருப்பதாக நாம் பார்க்கலாம். நல்ல மாடு என்றால் உள்ளூரிலே விலை போகும். இவன் உண்மையிலே ஒரு நல்ல ஆர்வம் மிக்கவனாக இருந்தால் அந்த வேலையை அந்த ஊரிலே அவன் ஏதோ ஒரு வழியிலே தேடிக்கொள்ளலாம் என்ற ஒரு பார்வையில் கூட அந்த சொல்லாடல் உண்டு. ஒரு ஊரில் ஒரு பெரியவர் இருந்தார். அந்த பெரியவர் எப்போதும் சந்தோஷமாகவும் ஜாலியாகவும் இருக்கக்கூடிய ஆள். சமீப காலமாக கொஞ்ச காலம் அந்த ஊர் ஆலமரத்தடியில் கொஞ்சம் சோகமாக உட்காந்துருந்தார். அவரை நன்கு தெரிந்த ஒரு இளைஞன் கேட்டான், தாத்தா ஏன் இப்படி உட்காந்துருக்கீங்க அப்படின்னு கேட்டான். அதுக்கு அவர் அவனை ஏறிட்டு பார்த்துட்டு மென்மையாக ஒரு சிரிப்பு சிரித்து சொன்னார், வந்தவளால் பாதி போனவளால் மீதி அப்படின்னாரு. இந்த இளைஞனுக்கு எதுவுமே புரியலை. இந்த தாத்தா ஏன் இப்படி சொல்கிறாரு அப்படின்னு எண்ணிட்டு என்ன செய்கிறான், அப்படி போகிறான். அவருடைய நண்பர் ஒருத்தரை பார்க்குறான். ஐயா, உங்களுடைய தாத்தா, உங்களுடைய பாலிய நண்பர் இன்னாரு, இப்படி ஏன் எப்போ பார்த்தாலும் சோகமாக இருக்காரு அப்படின்னு சொல்லும்போது, அந்த நண்பர் அதான் அந்த பெரியவருடைய நண்பர் சொல்கிறாரு, ஒன்றுமில்லடா பேராண்டி, அவன் அவர் எப்போதுமே ஜாலியாகவும் சந்தோஷமாக தான் இருந்தார். தனக்கு மருமகளாக வர வேண்டிய உறவுக்கார பொண்ணாக இருக்கணும், நல்லவளாக இருக்கணும், குடும்பத்தை பராமரிக்கவளாக இருக்கணும்னு சொல்லி தேடி தேடி நினைஞ்சாரு. தன்னுடைய உறவில் இருந்து ஒரு பெண்ணை தன்னுடைய வீட்டுக்கு மருமகளாக அழைத்து வந்தார். வந்தவளோ அது விவசாய குடும்பம், இதெல்லாம் சரிப்பட்டு வராது, விவசாய நிலங்களெல்லாம் விற்றுக்கிட்டு
வேற தொழில் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி அந்த வீட்டில் தினசரி சண்டை போட்டு அழிச்சாட்டியம் பண்ணிக்கிட்டு இருந்தா. அதனால அவருக்கு பாதி கவலை. இந்த நிலையில அவரோட இருந்த அவருடைய மனைவியும் இயற்கை எய்திட்டா. அதனால மீதி கவலை. அதைத்தான் அவர் வந்து அப்படி சொல்றாரு. வந்தவளால பாதி, போனவளால மீதின்னு. இப்படித்தான் யதார்த்தமான சூழலில் யதார்த்தமான சொல்லாடல்களால் நம் மனதை தொடுகின்ற வார்த்தைகள் தான் சொலவடைகள் என்று சொல்லி இன்றைய வாய்ப்பை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.